நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆடி மாதம் மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒரு 12 ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட என்ன பலன்களை தரும் அப்படின்னு பார்த்துடலாம். ஐயா, போன மாதம் நல்லா இல்லை, குரு பயிற்சிக்கு பிறகு அப்படி நல்லாயிருக்கும் இப்படி நல்லா இருக்கும்னு எல்லாரும் சொன்னீங்க. ராசி பலனை கேட்டு கேட்டு சலிச்சு போனது தான் மிச்சம். நான் ஒன்றும் பெருசாக நல்லா இல்லைங்களே அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும், ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா, சாதகமற்ற தன்மைகள் ஏதாவது நீடித்து கொண்டே இருக்குமா என்பதெல்லாம் இப்போது கண்டிப்பாக பார்க்கலாம். சரி, இந்த மாதாந்திர பலன்கள் எப்படி சொல்லப்படுகிறது? அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு எல்லா அமைப்புகளையும் ஒரு முன்னுரையாகவே சொல்லுவேன். வருட பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சனி, ராகு, கேதுக்கள் அந்தந்த கிரகங்களுடைய ஒரு பெயர்ச்சியை வச்சு சொல்லப்படுகிறது. 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பயிற்சி நடக்குங்க. அப்போ அந்த 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி ஒரே வீட்டில் இருக்கிறார் இல்லையா, அதை வச்சு சனி பயிற்சி பலன்கள் சொல்லப்படுகிறது. குரு பயிற்சி 12 மாதத்துலேருந்து 13 மாதம் வரைக்கும், ஒரு வருஷத்தில் ஒரு கொஞ்ச நாள் கூட இருக்கும். அப்போ அந்த 12 மாதங்கள்லேருந்து 13 மாதங்கள் வரைக்கும் அந்த குரு பயிற்சியை வச்சு அந்த குரு எங்கே இருக்கிறார் என்பதை வைத்து அந்த ராசிக்கு, உதாரணமாக கன்னிராசிக்காரருக்கு இப்போது லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். உங்களுக்கு இந்த 11ஆம் இடத்துலேருந்து எங்கெங்கே இடத்தை பார்க்குறார் அப்படின்றத வச்சு அந்த குரு பயிற்சி பலன்களை சொல்லுகிறோம். ஒரு வருடத்திற்கு அந்த பலன்கள் மற்ற கிரகங்களையும் சேர்த்து, ஏன்னா பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது நவ கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய 9 கிரகங்களையும் சேர்த்து வைத்து பலனாக சொல்வது தான். ஆயினும் அது உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்குள் அடக்கம். இப்போ எப்போவுமே பாருங்கள், ராசி பலனை சொல்கிற மாதிரி எனக்கு ஃபுல்லாக நடந்துடுறது இல்லைன்னு ஒருத்தர் சொல்லுவார், எனக்கு கரெக்டாக நடக்குதுன்னு ஒருத்தர் சொல்லுவார். எப்போவுமே இந்த மாத பலன்கள், வார பலன்கள், ராசி பலன்கள் எல்லாமே இப்படித்தான் இருக்கும். இந்த ராசி பலன்களையும் தாண்டி உங்களுடைய பொதுவான ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த பொதுவான உங்களுடைய உண்மை யூனிக் அப்படின்னு சொல்லுவோம், உங்களுக்கே உரித்தான ஜாதகம். இது பொதுவான ராசி பலன்கள். உங்களுக்கே உரித்தான ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன தசாபுக்தி அமைப்புகள் நடக்கிறது என்பதை மேட்ச் பண்ணியும் இங்கே பார்க்கலாம். இப்போ நான் குரு பயிற்சியை சொன்னேன், சனி பயிற்சியை சொன்னேன், ராகுகேது பயிற்சி 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அந்த 1.5 வருஷம் அந்த இடத்துல இருக்கிறதுனால உண்டான பாதிப்புகள் இல்லாத சாதக பாதகங்களை வச்சு அந்த பயிற்சி சொல்லப்படுகிறது. மாத பயிற்சி அப்படிங்கிறது சூரியனுடைய இயக்கங்க. ஒவ்வொரு மாதமும் சூரியன் எந்த இடத்துல இருக்கிறார்ன்றதை வச்சு தான் இந்த மாத பயிற்சி. அதுவும் தமிழ் மாத பயிற்சி அப்படித்தாங்க. ஆடி மாதம் முழுக்க சூரியன் கடக வீட்டில் இருப்பார். ஆடி மாதம் முழுக்க சூரியன் கடக வீட்டில் இருப்பார். அந்த 30 நாளும் இப்போ நான் பேச போகிற ஆடி மாத பலன்கள் கடகத்தோடு சூரியன் சுபத்துவமாக இருக்கக்கூடிய தன்மை மிகப்பெரிய யோகம். இதில் என்ன ஒரு பலன் இருக்கும் அப்படின்னு சொன்னால், உங்கள் பிறந்த ஜாதக அமைப்பின்படி சூரிய தசை நடந்து கொண்டிருப்பவர்கள், சூரிய புக்தி நடந்து கொண்டிருப்பவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே இந்த ஒரு மாதம் டாப்பாக இருக்குங்க. ஏன்னா சூரியன் குருவை அஸ்தங்கப்படுத்தி சுபத்தன்மையோடு இருக்கின்ற காரணத்தினால் சூரிய அந்தரம் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட இப்படித்தான் இந்த பிறந்த ஜாதக பலன்களை அப்படியே மேட்ச் பண்ணி பார்க்கணும். கடகத்தில் இருக்கிறார் சூரியன், ஏற்கனவே இருக்கக்கூடிய உச்சகுருவோடு இணைய போகிறார். உச்சகுருவை அஸ்தங்கப்படுத்தி தான் சுபத்துவம் ஆக போகின்ற இந்த அமைப்பு யார் யாருக்கெல்லாம் சூரிய தசை நடக்கிறதோ, சூரிய புக்தி நடக்கிறதோ, அவர்கள் சூரிய அந்தரம் நடக்கிறதோ, அவர்கள் எல்லாருக்குமே இந்த ஆடி மாதம் பெரிய அளவில் நன்மைகளை கொடுக்குங்க. சரி, இந்த மாதத்தில் ஏதாவது பெரிய அளவில் பெயர்ச்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க. அதாவது ஆடி மாதத்தின் நடுப்பகுதியில் 16, 17ஆம் தேதிகளைப் போல இப்போது இருக்கக்கூடிய சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சத்தை அடைகிறார். ஆடி மாத நடுப்பகுதி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியாக இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே ஒரு நீச்சம் என்கின்ற ஒரு அமைப்பை அடைகிறார். அதை போலவே 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா செவ்வாய் இப்போது இருக்கக்கூடிய அந்த ரிஷப வீட்டிலிருந்து மிதுன வீட்டிற்கு மாறுகிறார். புதனும் கூட ஆடி மாதம் 3ஆவது வாரத்தில் அப்படியே சூரியனோடும் குருவோடும் சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. இதுதான் மாதாந்திர முக்கிய பலன்கள். ஆக இதை வைத்துத்தான் உங்களுக்கு எந்தெந்த நிலைமைகளில் இந்த பலன்கள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. இந்த பலன்களுடைய அமைப்பு உங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு உட்பட்டது என்பதால் பெரும்பாலும் இப்போ நான் சொன்ன மாதிரி சூரியனை யோகராக கொண்டவர்கள், சூரியனை யோகராக கொண்ட லக்னத்தில் பிறந்திருப்பவர்கள், சூரியன் சார்ந்த ஒரு துறை அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள், சூரியனுடைய அமைப்புகளில் இருக்கக்கூடிய, இப்போ நான் அந்த அந்தர வாரையா சொல்ல இல்லையா, இது எல்லாத்துலேயும் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் நல்லா இருக்குங்க. இப்பொழுது தனித்தனியாக மேஷம் முதல் மீனம் வரையிலான இந்த 12 ராசிக்காரர்களுக்கு தனித்தனியாக
இந்த ஆடி மாதம் என்ன பலன்களை செய்யும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. கடகம், கடகராசிக்காரர்களுக்கு பணம் வரக்கூடிய மாதமாக ஆடி மாதம் அமையும். தனாதிபதி இப்போது ராசியிலே உட்கார்ந்து உச்சகுருவோடு இணைந்திருக்கிறார். மிகப்பெரிய அளவில் முதல் 15 நாட்களுக்கு 11ஆம் இடத்திலேயே இவர் செவ்வாய் இருக்கிறார், உங்களுடைய ராஜயோகாதிபதி. ஆக முதல் 15 நாட்கள் நல்ல பணம், நல்ல காசு, நல்ல லாபம், நல்ல தொழில் முன்னேற்றம், நல்ல விதமான தன்மைகள், சகோதரரால் லாபம், சகோதரர்கிட்ட ரொம்ப இணக்கமான ஒரு சூழ்நிலை. பின்னாடி 15 நாட்கள் அதே சகோதரரால் செலவு, சகோதரருக்கு சந்தோஷமாக செலவு பண்ணக்கூடிய அமைப்பு. அக்காவுக்கு இப்படி பண்ணேன், அண்ணனுக்கு இப்படி பண்ணேன், தம்பிக்கு இப்படி பண்ணேன், தங்கச்சிக்கு இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரரால் செலவுகள், சந்தோஷ செலவுகள் அமையக்கூடிய அமைப்பு இப்போது ஆடி மாதத்தின் முதல் 15 நாட்களுக்கு ஒரு மாதிரியாகவும் பிற்பகுதி 15 நாட்களுக்கு ஒரு மாதிரியாகவும் நடக்கும். 9ஆம் இடத்திலிருந்து இப்போது உங்களுக்கு பாக்கியங்களை அனுபவிக்க தடை செய்து கொண்டிருக்கக்கூடிய சனியை இந்த மாதத்தில் குரு சுக்கிரன் 2 பேரும் பார்க்க போகிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய யோகமான ஒரு அமைப்பு. 9ஆம் இடம் ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய இடம். ஆக சில பேர் காசிக்கு போகிறது, கங்கைக்கு போகிறதுக்கு பற்றி பிளான் பண்ணுவீங்க. காசி கங்கைக்கு போகிறத பற்றி பிளான் பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த மாதமே சில பேர் போகிறதுக்கான அமைப்புகளும் உண்டு. இஷ்ட தெய்வ தரிசனம் கிடைக்கும். ஸ்ரீ மகாபெரியவர், ஸ்ரீ ரமணர் போன்ற மனிதர்களாக பிறந்து தெய்வங்களாக வாழ்ந்து மறைந்த நம்முடைய மூத்த ஞானிகளுடைய அதிஷ்டானங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது நிறைய பேர் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகுதுங்க. கடகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே இருந்து வந்த சோகங்கள் எதுவுமே இப்போது கண்டிப்பாக இருக்காது. படிப்படியாக கிரகங்கள் மாறி மாறி எல்லா விதத்திலையும் நன்மையை தான் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கான அமைப்புகள் இருக்குங்க. ஏற்கனவே வாங்கின கொஞ்சம் ஜாஸ்தி, அதனால் இன்னும் அதிலேருந்து வெளிவர முடியாமல் தான் சில பேர் அட போங்கங்க நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே நடக்க இல்லைங்க அப்படின்னு சொல்லுவீங்க. உண்மையிலேயே கடந்த காலத்தில் நிறைய விரயங்களை சந்தித்தவர்கள், விரயங்கள்னால் ஷேர் மார்க்கெட்டில் அது போச்சு இது போச்சு அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பண இழப்பை சந்தித்தவர்கள், அதே போல் தொழிலில் நஷ்டத்தை அட்டமத்து சனி காலகட்டத்தில் அடைஞ்சவங்க, வேலையை போக்கடிச்சுக்கிட்டவங்க எல்லாருக்குமே இப்போது நல்ல விதமான நல்ல ரூட்டு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. அந்தஸ்து கௌரவம் உயரக்கூடிய தன்மைகள் இப்போது இருக்கிறது. கடந்த காலத்தில் உங்களை ஒரு மாதிரியாக ஏளனமாக பார்த்தவர்கள் எல்லாருமே அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு மதிப்பு மரியாதைகள் கூடக்கூடிய தன்மை அலுவலகம், சுற்றுப்புறம், வீடு போன்ற இடங்களில் இனிமேல் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். மன அழுத்தம் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போது கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. தந்தை வழி நன்மைகள் இனிமேல் கிடைக்கும். சுக்கிர பார்வை சூரியன் சனிக்கு கிடைக்கிறதுனால 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி இப்போது அப்பாவையும் அம்மாவையும் விரோதித்து கொண்டிருக்கக்கூடிய தன்மை கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம செய்கிறோம், ஆனால் அப்பா அதை செய்ய மாட்டேன்றாரு. ஒரு கண்ணில் வெண்ணெய், ஒரு கண்ணில் சுண்ணாம்புன்ற மாதிரி எனக்கு செய்யாமல் மற்றவர்களுக்கு, தான் பெற்ற பிள்ளைகள் தான் என்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்கு தான் செய்கிறாரு என்கின்ற மாதிரியாக தாய் தந்தையரின் மீது குறை காணக்கூடியவர்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இந்த 2026 ஆடி மாதம்